எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துக்கான வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ தினமும் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரத்துல நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன டயட் இருக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணா நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைவா அன்னைக்கு நடந்ததை உங்களுக்கு வீடியோவா போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு வாரத்துல நம்ம 1 கிலோ குறைச்சிட்டோம். இது பெரிய விஷயம், சக்சஸ்ஃபுல்லான விஷயம். இதை விட கம்மியாகவும் ஆயிருக்கலாம், கூடவும் ஆயிருக்கலாம். அதை பத்தி ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுகிட்டே இருக்கிறப்ப நம்ம தினமும் ரெகுலரா ஃபாலோ பண்ணி ஏன் ஸ்டக் ஆகுது அப்படின்னு கவலைப்படக்கூடாது. அது நல்லதுக்கு தான் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ குறைஞ்சிச்சு இல்லையா? இப்போ அது சந்தோஷம். அடுத்து வர்ற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தினமும் நான் வீடியோ போடாம இன்னும் 3 வாரம் இருக்கு. அந்த 3 வாரத்துல வாரத்துக்கு ஒரு தடவை உங்ககிட்ட நான் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் சொல்ல போறேன். இன்னும் ஒரு வாரம் இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த வாரம் 14வது நாள் எவ்வளோ எனக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிப்பேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணப்ப எவ்வளோ இருந்துச்சு, இப்போ இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு போட்டு ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ இருக்கு, இதுல இருந்து நம்ம இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நமக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வாரம் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இந்த ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 4 கிலோ இல்லைன்னா 3 கிலோவாவது குறைக்கலாம். 10 நாளைக்கு 1 கிலோ அப்படிங்கிறது ஈஸியாவே குறைச்சிடலாம். ஆனா ஹெல்த்தியான முறையில குறைக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. அதுதான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றதுக்காக இந்த வீடியோ. இனிமே வாரத்துக்கு ஒரு தடவை நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரெண்டாவது இப்போ என்ன ஃபுட்டு என்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் அதே தான் பண்ண போறேன். இதை பண்ணிட்டு நீங்களும் இப்போ என்னோட சேர்ந்து சேலஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அவாய்ட் பண்ண வேண்டியது நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் கரெக்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஒயிட் சுகர், ஒயிட் ரைஸு, அப்புறம் இந்த பால் விஷயம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நிறையவே எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன், சில காரணத்தினால எடுத்திருக்கலாம். அதையுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே வர காலங்களில் மொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு ப்ரௌன் ரைஸாவே எடுத்து சாப்பிட்றதுக்கு பார்த்துக்கிறேன். இதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வெயிட் அதிகமாக ஏறிடும் அப்படிங்கிற பயம் இருக்க வேண்டியதில்லை. ஏன் இப்போ நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டர்ன் வெயிட்ல இருந்து ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டு அதுக்கு கீழேயே நான் வந்துட்டேன். இப்போ உங்ககிட்ட ஏன் இந்த சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நான் பட்ட பலனை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் ரொம்ப பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இருக்கேன். நான் 58 எனக்கு ஐடியல் வெயிட்டு தான். 55க்கு கீழேயே வந்துட்டேன். இன்னும் ஒரு 50 வரணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் 50 வந்துடுவேன். ஏன்னா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். முன்னாடி மாதிரி பார்த்தீங்கன்னா என்னால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் முடியலை. அதனால் வாக்கிங் மட்டும் கண்டிப்பாக 10,000 ஸ்டெப்புக்கு நடந்துருவேன். அது கீழே குறையாது, கூடுனாலும் கூட ஆனால் குறையாமல் நடந்துருவேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் நடங்க. முடியாதவங்க 4,000 ஸ்டெப்பாவது நடங்க. எக்ஸசைஸ் ரொம்ப ஹெவியாக பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கவுண்டாவது பண்ணிக்கோங்க, போதும். அதே மாதிரி உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா என்னால் இந்த ஃபுட்டு மட்டும் எடுத்து பசி அடங்கலை, பசிக்குது அப்படின்னீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டாக கம்மியாக சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. எப்போல்லாம் பசிக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. தண்ணியில் நம்ம சீரகம் மட்டும் போட்டுருந்தோம் இல்லையா, சீரகமும் சோம்பும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சிருங்க. அந்த தண்ணியை குடிங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொஸ்டின் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அவ்வளோதான். இது அடுத்த வாரம் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.